Very good morning, my dear friends. Lime Lyrics morning messageல இன்னொரு எபிசோட்ல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். It is gaining momentum day by day. Many people are just approaching me, appreciating me, and even they indicate few subjects to be dealt with. இதை பேசுங்க சார், இதை பத்தி சொல்லுங்க சார், இதுல ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு, இதுல எங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்லாம் கேட்கறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் டு லேர்ன் அண்ட் பிராக்டிஸ் இஸ் எ வெர்ச்சு. அது எல்லாருக்கும் வர்றதில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம அன்னைக்கு பார்க்க போறோம். அது சக்சஸ். சக்சஸ்க்கு ஆப்போசிட் என்ன? ஃபெயில்யூர். சோ என்னைக்குமே இந்த மைண்டுக்கு நெகட்டிவா ப்ராசஸ் பண்றதுக்கு மூளையை தூண்டுதல் பண்ணாது. அது இத பண்ணாத நீங்க யார்ட்டையும் சொல்லி பாருங்க. ஏய் டோன்ட் டூ இட், டோன்ட்ன்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது செயல்படவே செயல்படாது. அது இன்டியூஸ் பண்ணாது. டூ அப்படிங்கிறது தான் அது இன்டியூஸ் பண்ணும். நான் ரொம்ப எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன், பசங்களெல்லாம் டேய் டிவி பார்க்காத, செல்ல பார்க்காத அப்படிங்கிறோம். பார்க்காத, டோன்ட் யூஸ் தி மொபைல், டோன்ட் லுக் அட் தி டிவி, டோன்ட் சுவிட்ச் ஆன் தி டிவி. இப்படி சொல்லும் பொழுது அந்த குழந்தையுடைய காதுல விழுந்து உள்ள எப்படி போகும்னா டூ இட். அது எதிர்மறையா தான் சிந்திக்கும். நாமளே சைக்கிள் ஓட்டின்னு போறோம், இல்ல பைக் ஓட்டிட்டு போறோம், டூ வீலர்ல போறோம். திடீர்னு ஒரு நாள் உள்ள வந்துடுறான், ஐயோ இடிச்சிடக்கூடாது அப்படின்னு கமெண்ட் கொடுப்போம், இடிச்சிடுவோம். அப்ப என்ன பண்ணணும்? அவாய்ட். பாசிட்டிவா இருக்கணும். அது அவாய்ட். டர்ன் திஸ் வே, டர்ன் தட் வே. இந்த டோன்ட், ஐயோ இடிச்சிடக்கூடாது, ஐ ஷுட் நாட் அப்படின்னு வரும்பொழுது ப்ராசஸ் வராது. அப்போ டிவி பார்த்துட்டு இருக்கான் பையன், இல்ல மொபைல் பார்த்துட்டு இருக்கான். அதை பார்க்காத படின்னு எப்படி சொல்றது? படிச்சுட்டு மொபைல் பாரு கண்ணு, படிச்சுட்டு டிவி பாருமா அப்படின்னா படிச்சுட்டு வந்துடும். டிவியும் பாருன்னு தான் சொல்றோம். எதை பண்ணிட்டு எதை பண்ணுன்னு சொல்லும் பொழுது டக்குன்னு செயல்படுவாங்க. நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், தி அமெரிக்கன் சைக்காலஜி suggests never use the word failure. It is one more experience ன்னு சொல்லுவாங்க. There is no word failure in NLP, only one more experience. ஆப்ரஹாம் லிங்கன் ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் அவரோட லைஃப்ல இருந்திருக்கு. ஆனாலும் பிரசிடென்ட் ஆனார். என்னன்னா அந்த ஃபெயிலியர் அப்படிங்கிற வேர்டே அவர் உள்ள கொண்டு போல. இட்ஸ் ஒன் மோர் அட்டெம்ப்ட், ஒன் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். தாமஸ் ஆல்வா எடிசன் 9,999 டைம்ஸ் அவர் கண்டுபிடிக்க முடியல பல்பு அப்படிங்கிறாங்க, படிச்சது. அப்ப அவர் சொல்றாரு, இவ்வளவு தடவை நான் ஃபெயில் ஆகல, இவ்வளவு தடவை இத செஞ்சா பல்பு கண்டுபிடிக்க முடியாது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இந்த ஃபெயிலியர்ன்ற வார்த்தை. ஆனால் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு யூ ஆர் எ ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம லேபிள் கொடுத்துறோம், பிராண்ட் பண்றோம். வெரி ராங். ஒரு குழந்தை தவறு பண்ணிடுச்சா, ஒரு குழந்தை தோல்வியை அடைஞ்சிருச்சா, கூப்பிட்டு வச்சு ஏண்டா கண்ணு என்ன ப்ராப்ளம், ஏன் பாடசாலை அப்படி ஆயிட்ட, நீ நல்லா தானே பிராக்டிஸ் பண்ண. அது ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், ஒரு கேம்ஸா இருக்கலாம், ஒரு எக்ஸாமா இருக்கலாம். நாம கேட்கும் பொழுது அந்த பையன் இந்த இடத்துல இப்படி சொதப்பிட்டோம்ப்பா, இந்த தடவை இந்த மாதிரி பண்ணிட்டோம், ஓ அப்படியா, வாட் அபவுட் நெக்ஸ்ட் டைம் அதை திருத்திப்பேன், குட். இப்படி சொல்லும் பொழுது நமக்கு சக்சஸ், ஃபெயிலியர் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அட்டம்ப்டே பண்ணாம இருக்கிறத விட அட்டம் பண்ணி நம்ம ஃபெயில் ஆகுறது எவ்வளவோ பெட்டர் இல்லையா? சோ உங்க குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டியை நீங்க வளர்த்து விடுங்க. ஆல் தி பெஸ்ட்.